ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியான தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்குன்னா 1 கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நெல்லிக்காவை நல்லா தண்ணீரில் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இந்த தண்ணீர் எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லைனா டவல் வச்சு தொடச்சி எடுத்துடுங்க. எல்லா நெல்லிக்காயிலையுமே தண்ணீர் எதுவும் இல்லாமல் நான் தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இந்த நெல்லிக்காவை வேக வச்சிடலாம். நெல்லிக்காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டீமர் யூஸ் பண்ணலாம். நான் இதை இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன். தண்ணீர் நல்லா கொதித்த பிறகு கீழே பேஸில் உள்ள இட்லி ட்ரையை வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தொடச்சி எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காய் எல்லாமே இதுக்குள்ளே வச்சிடலாம். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிடம் மீடியம் ஹீட்டில் இது வேகட்டும். நெல்லிக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து ரெடி ஆகிடும். 10 நிமிடத்துக்கு அப்புறமா பாருங்கள், நெல்லிக்காய் எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நெல்லிக்காவை பாருங்கள், லைட்டாக கீரல் வந்திருக்குது. இனி நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எல்லா நெல்லிக்காயும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் இதில் சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லமும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். தண்ணீர் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, ரொம்ப குறைவாக தான் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சர்க்கரை எல்லாமே லைட்டாக மெல்ட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த நெல்லிக்காய் கூட சர்க்கரையை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா உருகி நெல்லிக்காயில் நல்லா ஊறி போய் வரும். பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நெல்லிக்காவை அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்பப்போ நம்ம நெல்லிக்காவை நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா சைட்லேயுமே சர்க்கரை பாகு நல்லா ஊறி போய் நெல்லிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் நெல்லிக்காயில் எந்த கடுப்பு டேஸ்ட்டுமே இருக்காது, நல்லா இனிப்பாக இருக்கும். இதை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கண்டினியூஸாக கொதிக்க வச்சுட்டே இருக்கலாம். இந்த சர்க்கரை பாகெல்லாம் லைட்டாக கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், பாகு எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெல்லிக்காய் எல்லாமே நல்லா ஊறி போய் லைட்டாக சுருங்கினது மாதிரி இருக்குது. இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இனி நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிய பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை பாகு நல்லா தேன் போல் திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நெல்லிக்காய் எல்லாம் பாகுல நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம உடனே சாப்பிட்றத விட நம்ம 2-3 நாள் இதில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2 நாளைக்கு அப்புறமா நெல்லிக்காயெல்லாம் நல்லா ஊறி போய் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தி. டெய்லி நம்ம இதில் 1 சாப்பிட்டாலே போதும். இனி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியான தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.